திருக்குறளை பொருளோடு அறிய வந்த அன்பு நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள். குறள் எண் 517 இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல். எந்த ஒரு வேலை செய்கிறதுனாலும் அதுக்குரிய நெசசரி டூல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவசியம். அதை தான் இதனால் அப்படிங்கிறார். எந்த வேறொரு வேலையை அந்தந்த தேவையான பொருட்களோட செஞ்சு முடிக்கக்கூடிய திறமை யாருக்கு இருக்குன்னு ஆராய்ஞ்சு அதனை அப்படியே அவன்கிட்ட விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறார். உதாரணத்துக்கு ஒரு நகை ஆசாரியே எடுத்துக்கோங்களேன். அவருக்கு நல்ல டிசைன் நல்ல சூப்பராக போட தெரிகிற நாலேஜ் இருக்குது. அதுக்குரிய டூல்ஸும் வேணும் இல்லையா? தங்கத்தை உருக்கிறது, தட்டுறது, அதுக்கேற்ற மாதிரி அதில் வடிவமைக்கிறது, எவ்வளோ காப்பர் சேர்க்குறது, இதெல்லாம் தெரிஞ்சு அதை செய்யக்கூடிய டூல்ஸும் அவன்கிட்ட நல்லா இருந்துச்சுன்னா அந்த வேலையை அவனுக்கு தெளிவர செய்து முடிக்கணுங்கிற எண்ணமும் இருக்கிற போது அவன்கிட்ட அந்த வேலையை விடுங்கன்னு சொல்கிறார். ஒரு வேலையை முடிக்கணுங்கிற ஆர்வம் இருந்தாவே நம்மளறியாமல் அதுக்குரிய தகுதியை வளர்த்துக்குவோம். அதுக்கு வேணுங்கிற உபகரணங்களையும் நம்ம சேமிச்சுக்குவோம். எந்த ஒரு வேலையும் செய்கிறதுக்கு அதை முடிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கணும். குறள் எண் 518 வினைக்குரிமை நாடிய பின்றே அவனை அதற்கு உரியவனாகச் செயல் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு செயலை அவங்களுக்கு கொடுத்தாச்சு, இந்த வேலையை முடிக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி உன்னோட தான் சொல்லியாச்சு. அப்போது அவனுக்கு அதுக்குரிய ஃபுல் உரிமையும் கொடுக்கணுமா. இந்த பெரிய பெரிய ஷோரூம்க்கெலாம் போயிட்டு நம்ம ஒரு டிவியோ மாதிரி பெரிய ஐட்டம் வாங்குற போது அந்த சேல்ஸ்மேன் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. வாங்க இது கண்டிப்பாக வாங்கிக்கிங்க, உங்களுக்கு மேனேஜர்கிட்ட சொல்லி நான் டிஸ்கவுண்ட் வாங்கி தரேன்னு. இது ஏற்றி இறக்குற வேலை தான். ஆனாலும் அந்த மேனேஜருக்கு ஃபுல் பவர் கொடுத்துடணும். இது வரைக்கும் நீ மேக்ஸிமம் போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ போய் உட்காந்துட்டு அவன் முதலாளிக்கு ஃபோன் பண்ணி ஐயா இவ்வளோ வாங்குறாங்க, நாம் ஒரு 10% கொடுக்கலாமா 5% கொடுக்கலாமான்னு கேட்குற நிலையை கொண்டு வந்துடக்கூடாது. அவனுக்குன்னு ஒரு சுதந்திரம் கொடுத்தாதான் அவனால் அந்த வேலையை அந்த வினையை சரியாக செய்ய முடியும்னு சொல்கிறேன். 519 வினைக்கண் வினையுடையான் கேண்மை வேறாக நினைப்பானை நீங்கும் திரு அப்படின்னு சொல்கிறேன். அதாவது ஒரு தொழிலாளி ரொம்ப வருஷமாக வேலை செய்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்து அந்த பண்ணையார் கதையெல்லாம் எடுத்துக்கோங்களேன். கூடவே இந்த வெத்தலைப்பாக்கு தர பெட்டி தரத்துக்குன்னு ஒரு கணக்கு பிள்ளை இருப்பார். அவர் ரொம்ப வருஷங்கள் கூடிய அவங்க குடும்பத்தோடையும் தொழில் கூடயும் இருக்கிறதுனால சமயத்தில் அவரே கொஞ்சம் அட்வைஸும் பண்ணுவார். ஐயா இப்போ இங்கே போக வேண்டாங்கய்யா, ஐயா இவருக்கு அது செய்ய வேண்டாம் அப்படின்லாம் இன்வால்வ் ஆகிக்குவாங்க. அது ஒரு உரிமை குரலாக தான் அந்த முதலாளி எடுத்துக்கணும். நம்மளை பற்றி நம்ம வீட்டை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிறவன் சொல்கிற அட்வைஸ் எதுன்னு நல்லதாக எடுத்துக்கணும். அப்படி இல்லாமல் அந்த கேண்மையை வேறாக நினச்சான்னா அவனை விட்டு திருமகள் நீங்கிடுவாங்கிறது. அப்படி சொல்கிற போது நீ யாரா எனக்கு சொல்கிறது, நான் நினச்சி தான் கேட்பேன், நான் முதலாளியா நீ முதலாளியான்னு அவனை அடக்கி பேசினா அவனுக்கு கஷ்டமாகும், வேலையை விட்டு போயிடுவான். திருப்பி ஒரு ஆளை கொண்டு வந்து இந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி போகிறதுக்குள்ளார நிர்வாகம் கொஞ்சம் நிலைக்குலைய தான் செய்யும்னு சொல்கிறார். 520 நாடோறும் நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடாது உலகு அப்படின்னு சொல்கிறார். நாள்தோறும் நாடுக தினமுமே செய்யணுமா அந்த அரசன். ஒரு நிர்வாகி என்ன செய்யணும்னா வினை செய்வான் கோடாமை, அந்த ஒரு செயலை செய்கிறவங்க கோடாமல் பிறழாமல் நேர்மையாக செய்யணும். அப்படி செய்வானாயின் கோடாது உலகு, இந்த உலகம் பிறழாது நேர்மையாக நல்லபடியாக போகும் அப்படின்னு சொல்கிறேன். அந்த காலத்துலலாம் அங்கே மன்னர்லாம் அதனால தான் திக்விஜயம் செய்வாங்க. மாறு வேஷத்தில் ராத்திரி போய் பார்ப்பாங்க என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு. அவங்கவுங்க நாட்டில் எந்த திருடு இல்லாமல் ஏமாற்றி பிழைக்கிறவங்க இல்லாமல் நல்லபடியாக செழுமையாக நேராக போச்சு உலகம். இப்படி ஒரு நிர்வாகமும் தனக்கு கீழே வேலை செய்கிற தொழிலாளிகளை கரெக்டாக அங்கே நேர்மையிலிருந்து மாறி போகாமல் பார்த்துக்கிட்டாங்கன்னா இது போல் சின்ன நிர்வாகங்கள் சேர்ந்தது தானே இங்கே உலகமே நல்லபடியாக இருக்கும்னு சொல்கிறார். அப்படி ஒரு உலகம் அமைய எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லா நிர்வாகிகளுக்கும் இந்த திறனை கொடுக்க பிரார்த்திப்போமாக. நன்றி. நீ அடுத்த அதிகாரம் அடுத்த பதிவில் காணலாம். வாழ்க தமிழ், வளர்க அறம்.